ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு யூடியூப்ல எப்படி லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணுறது அப்படின்றத நம்ம உங்களுக்கு சொல்லித் தர போகிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி யூடியூப்பில் உங்கள் ப்ரௌசரில் போயிட்டு கோ லைவ் கொடுத்துருங்க. உங்களோட பேஜில் போயிட்டு கோ லைவ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோ லைவ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேஜ் லைவ் யூடியூப்பில் லைவ் பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா டைட்டில் ஒன்று இருக்கும். அந்த டைட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு இது நார்மலாக கீழே எப்பயும் போல் நீங்கள் பப்ளிக் வியூ இந்த மாதிரி கொடுத்துருங்க. இது கேட்டகரி நம்ம நார்மலாக யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணும்போது பண்ணுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான். அங்கே கேட்டகரி ஃபுல்லாக நீங்களே சூஸ் பண்ணிவிட்டு ஏன்னா இந்த வீடியோ பார்த்திங்கன்னா அந்த லைவ் ஸ்ட்ரீமிங் முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா உங்களோட பேஜில் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட யூடியூப் பேஜில் அது ஒரு வீடியோவாக அப்லோட் ஆயிரும். ஸோ அதை செட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கோங்க. செட் பண்ணி முடிச்சுட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரீம் கீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, டிஃபால்ட் ஸ்ட்ரீம் கீன்னு சொல்லி அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கீ இருக்கும். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை யூஸ் பண்ணி தான் நம்ம லைவ் ஸ்ட்ரீமிங் கொண்டு போக போகிறோம். அதுக்கு முன்னாடி லைவ் ஸ்ட்ரீமிங்கில் இங்கே ஓபிஎஸ் ஸ்டுடியோவில் போயிட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் ஸ்ட்ரீமிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு மேனேஜ் ப்ராட்காஸ்ட்னு ஒன்று ஓப்பன் ஆகுது இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி முடிச்சுட்டு இந்த மாதிரி தான் அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா செலக்ட் ப்ராட்காஸ்ட் பேண்டிங்னு இருக்குது பார்த்தீங்களா, செலக்ட் எக்ஸிஸ்டிங் ப்ராட்காஸ்ட்னு இருக்குது பார்த்தீங்களா, அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்களேன், நம்ம அங்கே கிரியேட் பண்ண ஓபிஎஸ் ஸ்டுடியோ லைவ் ஸ்ட்ரீமிங்னு இங்கே அந்த அந்த டைட்டில் இங்கே ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக இங்கே காமிக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே அந்த கீழே 3 ஆப்ஷன் இருக்கும். அது சரியாக மேலே தெரியலை அப்படின்னா அந்த இது மேலேருந்து கீழே கொஞ்சம் கம்மி பண்ணி இறக்கிக்குவோம். இறக்கிட்டிங்கன்னா கீழே 3மே தெரியும். சரிங்களா, இங்கே இப்போ இந்த லைவ் ஸ்ட்ரீமிங் போகிறீங்க அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் ப்ராட்காஸ்ட் அண்ட் ஸ்ட்ரீமிங் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸ்ட்ரீமிங் ஸ்டார்ட் ஆயிரும். சரிங்களா, இது ஒரு மெத்தடு. அதாவது இங்கே நம்ம டைட்டில் டிஸ்கிரிப்ஷன்லாம் கிரியேட் பண்ணி முடிச்சுட்டு டேரெக்டாக லைவ் ஸ்ட்ரீமிங் இங்கே கொண்டு போய் ஸ்டார்ட் பண்ணுறதா லைவ் ஸ்ட்ரீமிங். இப்போ இந்த ஓபிஎஸ் ஸ்டுடியோ உங்கள் சாம்பிளுக்காண்டி ஒரு லைவ் ஸ்ட்ரீமிங் கொண்டு போகிறேன். இப்போ இது லைவ் ஸ்ட்ரீமிங் கொண்டு போகிறோம். கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா கிரியேட்டிங் நியூ லைவ் ஸ்ட்ரீமிங் ஒரு ஆப்ஷன் காமிக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்களேன், ஒரு ஒய்ஃபை சிம்பிள் பண்ணி காட்டுறீங்களா, இது லைவ் ஸ்ட்ரீமிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம காமிக்கும். அதே மாதிரி இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களோட இந்த சேட் பண்ணுறது, உங்கள் கஸ்டமர்ஸ் உங்கள் வியூவர்ஸ் சேட் பண்ணுறது எல்லாமே இங்கே வியூ ஆயிரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட லைவ் ஸ்ட்ரீமிங் வீடியோ இருக்கு இல்லைங்களா, அந்த வீடியோ இங்கே உங்களுக்கு வியூ ஆகும். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே பேசி ஒரு கரெக்டாக ஒரு 10 செகண்ட் இல்லை ஒரு 15 செகண்ட் கழிச்சு தான் பார்த்தீங்கன்னா உங்கள் லைவ் ஸ்ட்ரீமிங்கில் உங்களுக்கு இங்கே வியூ ஆகும். ஸோ அதனால் உங்களுக்கு இந்த பாருங்களேன், இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் இந்த பேஜை தான் உங்களுக்கு லைவ் ஸ்ட்ரீமிங் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கு இந்த பேஜ் லைவ் ஸ்ட்ரீமிங் ஆகுது. சரிங்களா, இப்போது இதுக்கு பதில் இந்த இடத்துல பாருங்களேன், எனக்கு இந்த ஸ்க்ரீனை ஃபுல்லாக நான் லைவ் ஸ்ட்ரீமிங் போகணுன்றக்காண்டி நான் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, இதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே ஆல்ரெடி பாருங்கள் டிஸ்பிளே கேப்சர்னு கொடுங்க. டிஸ்பிளே கேப்சர்னா டிஸ்பிளேல என்னென்னு தெரியுதோ எல்லாமே பார்த்தீங்கன்னா லைவ் ஸ்ட்ரீமில் போயிட்டுருக்கும். இல்லை எனக்கு ஏதாவது ஒரு குறிப்பிட்ட சாஃப்ட்வேர் மட்டும்தான் வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன் கேட்கும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதை மட்டும் நீங்கள் இப்போ கேம் விளாட்றீங்கன்னா கேம் மட்டும் நீங்கள் உங்களுக்கு லைவ் ஸ்ட்ரீமிங் போனால் கேம் மட்டும் நீங்கள் கொண்டு போய்க்கலாம். இல்லை ஏதாவது ஒரு வீடியோ போட்டு அந்த வீடியோ மட்டும் உங்களுக்கு லைவ் ஸ்ட்ரீமிங் தெரியணும் அப்படின்னா அது மீடியா சோர்ஸு, இந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்ஷன் இருக்கும். ப்ரௌசர்னால் ஏதாவது ப்ரௌசரில் மட்டும் நீங்கள் லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணால் அந்த ப்ரௌசரை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரௌசர் மட்டும் கொண்டுட்டு போகலாம். இல்லை வேறு ஏதாவது ஒரு ஆடியோ மட்டும் நீங்கள் கொண்டு போனால் ஆடியோ மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணி கொண்டு போகலாம். இந்த மாதிரி இதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது. இப்போ நீங்கள் நான் டிஸ்பிளே கேப்சர் கொடுத்துருக்கேன். ஸோ அதெல்லாம் இப்போ டிஸ்பிளேல என்ன இருக்கோ அது ஃபுல்லாமே உங்களுக்கு இங்கே வியூ ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா, அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் டெஸ்க்டாப் ஆடியோ இதில் லைவ் ஸ்ட்ரீமிங்கில் தெரியணுமா என்னன்ற ஆப்ஷன் இங்கே இருக்கும். இல்லை இது டெஸ்க்டாப்புக்குரிய ஆடியோ கேட்க வேணாம் அப்படின்னா இந்த ஸ்பீக்கருக்கு பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மியூட் ஆயிரும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா மைக் அக்சசரிஸ்னு பார்த்தீங்கன்னா இங்கே இந்த மியூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட நீங்கள் பேசுகிறது இங்கே மியூட் ஆயிரும். இல்லை நான் பேசுகிறது சவுண்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கணும்னா அதுக்கு எதுவுமே டெசிபல் மட்டும் கம்மி பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக டெசிபல் கம்மியாயிரும். வேறு நீங்கள் லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த வீடியோவை ரெக்கார்டும் பண்ணிக்கலாம். அது கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ரெக்கார்டிங்னு இருக்கும். அது நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இது லைவ் ஸ்ட்ரீமிங் போகிறது. லைவ் ஸ்ட்ரீமிங் போகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா
அதுக்கு செட்டிங்ஸ் ஒன்று செட் பண்ணணும். சரிங்களா? அதுக்கு வந்து எப்படி செட் பண்ணுறதுனா, கீழே செட்டிங்ஸ்னு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? அந்த செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பாப்பப் விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரீம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? இந்த ஸ்ட்ரீம் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு சரி, அது கீழே வந்து பார்த்திங்கன்னா வீடியோ. சாரி, இது வந்து லைவ் ஸ்ட்ரீமிங் போய்கிட்டு இருக்கனால நமக்கு இந்த செட்டிங்ஸ் வந்து இப்போ வந்து எதுவுமே எனேபிளில் காமிக்கலை. ஏன்னா ஆல்ரெடி லைவ் போய்கிட்டு இருக்கனால நீங்கள் வந்து இதெல்லாம் செட் பண்ணி முடிச்சுட்டு தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் லைவ் ஸ்ட்ரீமிங் போகணும். இப்போ நான் வந்து லைவ் ஸ்ட்ரீம் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் போயிட்டு இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா உங்கள் லைவ் ஸ்ட்ரீமிங் வந்து ஓபிஎஸ் ஸ்டுடியோ யூஸ் பண்ணி நீங்கள் லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணிக்கலாம். இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எண்ட் ஸ்ட்ரீம் கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் இங்கேயே எண்ட் ஸ்ட்ரீம் கொடுத்துக்கலாம். சரிங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.